இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகருக்கு மாத்திரையும் போடுவாங்க, பிபிக்கு மாத்திரையும் போட்டுட்ருக்காங்க, ப்ரெஷருக்கு மாத்திரையும் போட்டுட்ருக்காங்க, இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, ஹார்ட் பிரச்சனைக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க. எந்த பிரயோஜனமே இருக்காது. இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய எந்த மாத்திரையும் வேலை செய்யாது, சாப்பிட்றதே வேஸ்ட்டு. இந்த தம்பி பாரு 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம், 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் சொல்லுது. பெஸ்ட் வே, கரெக்ட் மெத்தட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிரந்தரமாக சரியாகும். நிரந்தரமாக சரியாகும்னு சொல்கிறேன். அப்படி நிரந்தரமாக சரியாகும் போது என்ன பண்ணலாம்? மாத்திரையை நிரந்தரமாக நடத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன் இஸ் பாசிபிள். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.